தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன். சம்மர் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஜில்லுன்னு ஒரு ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு பிளான் பண்ணலான்னு பார்த்தோம். ஊட்டி போகலான்னு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அவலாஞ்சி போகலாம், அவலாஞ்சி போயிட்டு அப்புறம் ஊட்டி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா அவலாஞ்சிக்கு நம்ம பைக் ட்ரிப் போனோம். அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ போகிற வழியில் இருந்த ஒரு சில முக்கியமான பிளேசஸ் மட்டும் நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம சைட் சீயிங்காக அதாவது விஷனாக பார்க்கும்போது நல்லா இருக்க பிளேஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த அவலாஞ்சியை வந்து நிச்சயமாக சொல்லலாம். ஸோ ஊட்டி எப்போ இருக்கோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். பட் ஊட்டி போகிறது வந்து பார்த்தோன்னா இந்த சம்மர் டைமில் ரொம்ப க்ரௌட் அதிகமாக இருக்கும். ஆனால் அவலாஞ்சியில் பார்த்தோன்னா நமக்கு க்ரௌடு அந்த அளவுக்கு இருக்காது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ போகிற வழியில் இருந்த லேக்கு, ஸோ லேக் வந்து நான் ஒரு தனியாக வீடியோவை பண்ணுறேன். அவலாஞ்சி லேக் அப்படிங்கிறது ஒரு ஃபேமஸான லேக்கு. ஸோ அவலாஞ்சியில் இருக்குது. அந்த லேக் பற்றின வீடியோவை நம்ம அடுத்த வீடியோவாக பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா போகிற வழியில் இருந்த சின்ன சின்ன வாட்டர் ஃபால்ஸாக இருக்கட்டும், ரிவராக இருக்கட்டும், ஒரு டேம் ஒன்று இருந்துச்சு, அந்த டேமை பற்றி பார்க்கலாம். அண்ட் வியூ பாயிண்ட்ஸ் இருந்தது, ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அண்ட் அப்புறம் தேயிலை தோட்டம் நார்மலாக இருக்க மாதிரியே வந்து பார்த்தோம்னா இங்கே அவலாஞ்சியில் வந்து போகிற வழியில் நிறையா தேயிலை தோட்டங்களை வந்து நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதெல்லாம் பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஒன்று ஒன்றா நான் காமிக்க போகிறேன். அதிகமாக வந்து பார்த்தோன்னா இன்ஃபர்மேஷனாக இன்றைக்கி இல்லாமல் பிளேசஸை வந்து விஷுவலாக நம்ம காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி விஷுவலாக தான் காமிக்கிறேன். ஸோ ஒவ்வொரு பிளேஸாக பார்த்துட்டே வாங்க. இந்த மந்த்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நிறையா மரங்களுக்கு வந்து பூ பூக்கிற மந்த் போல். ஏன்னா கலர் கலராக நிறையா பூ பூக்கக்கூடிய நிறைய மரங்களை வந்து நம்ம போகிற வழியிலேயே பார்க்க முடிஞ்சுது. இன்றைக்கி வந்து நம்ம டேரெக்டாக வந்து ஊட்டி போகாமல் ஊட்டிக்கு முன்னாடி அதாவது குன்னூர் வந்து ரைட் சைடு திரும்புகிற மாதிரி ஒரு இடம் வரும். நம்ம வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ரைட்டாக வந்து மஞ்சூர் வழியாக நம்ம அவலாஞ்சி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம போயிட்டுருக்கோம். நமக்கு போகிற வழியில் வந்து சின்ன சின்ன வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி பெரிய வாட்டர் ஃபால்ஸும் ஒரு சிலது இருந்தது. ஸோ குளிக்க முடியலாட்டியும் கூட நம்ம வாட்டர் ஃபால்ஸை வந்து நின்று பார்த்து ரசிக்க முடியும். நிறைய மரங்கள் வந்து இந்த மந்த்து தான் பூ பூத்துருக்கும் போலங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. வயலட் கலரு, ரெட் கலர்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கலரில் வந்து நமக்கு மரங்கள் வந்து பூ பூத்துருக்கு. ஸோ அது போகிற வழியிலேயே பார்க்குறதுக்கு வந்து ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாகவே ஒன் யூஸ் பிளாஸ்டிக் வந்து நமக்கு தடை பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த 10 ரூபா 20 ரூபா வாட்டர் பாட்டில் முதற்கொண்டு எதுவுமே பிளாஸ்டிக்கான பொருட்களில் வந்து நமக்கு விற்க மாட்டாங்க. ஸோ வாட்டர் பாட்டில் எதுவும் வாங்கணுன்னா நீங்கள் 5 லிட்டர் வாட்டர் கேன் தான் இங்கே அவைலபிள் இருக்கும். இல்லை அப்படின்னா கண்ணாடி பாட்டில் விற்கிறாங்க. ஸோ அது 1 லிட்டர் வந்து 60 ரூபா வரும். நீங்கள் வீட்டிலேருந்து கொண்டு வரதுனால தாராளமாக கொண்டு வாங்க. அதே மாதிரி டீ கப்பு அந்த மாதிரியும் கூட நமக்கு ஒன் யூஸ் வந்து இங்கே அவைலபிள் கிடையாது. இந்த மாதிரி மலைப்பிரதேசங்களில் நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் பங்கெல்லாம் பக்கத்துலலாம் இருக்காது. ஸோ நீங்கள் முன்னாடியே ஃபில் பண்ணி வர்றது பெட்டராக இருக்கும். ஏன்னா நீங்கள் இங்கே வந்துட்டு போய் நம்ம பெட்ரோல் பங்க்லாம் தேடிட்டு இருக்க முடியாது.
ஸோ ப்ரிப்பேராக வந்துடுங்க. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு குந்தா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்த ஒரு டேமு. ஸோ கீழே வாட்டர் ஃப்ளோ இங்கே நல்லா தான் இருக்குது. இந்த அப்பர் பவானி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அந்த போர்டுக்கு நம்ம கீழே போகிற மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு கூகுள் மேப்பில் பார்த்தோம் அப்படின்னா மேலே போகிற மாதிரி காமிச்சிட்டு இருந்தது. ஸோ நம்ம மேலே போயிட்டு தான் கீழே வந்தோம். அங்கே வந்து பார்த்தோன்னா போலீஸ்காரங்க மேலே அலோவ் பண்ணல. அங்கே ஏதோ கோயிலில் விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே அனுப்பி விட்டாங்க. நமக்கு இந்த இடத்துல வந்து சீனரிஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்களே பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு மேலே வந்து பார்க்கறதுக்கு வெயிலாக தான் இருக்குது. ஆனால் கிளைமேட்டும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மேலே போக போக உங்களுக்கு ரொம்பவே ஜில்னஸாக தான் இருக்குது. பேருக்கு ஏற்ற மாதிரி அவலாஞ்ச் அப்படிங்கிறதே வந்து பார்த்தோன்னா பனிச்சரிவு அப்படிங்கிறதான் மீனிங். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா சரிவுகள், அதாவது பனிச்சரிவு வந்து நிலச்சரிவு, பனிச்சரிவு அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா தொடர்ந்து நடைபெறுமாமா 1800 அதுக்கு முந்தின வருடங்களில். அதன் காரணமாக தான் இந்த இடத்துக்கே வந்து நமக்கு அவலாஞ்ச் அப்படிங்கிற பேரே வந்திருக்கு. நமக்கு போகிற வழியில் நிறைய தேயிலை தோட்டங்கள் இருக்குது. அது எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து வெளியேருந்து வந்தவங்க நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா ஃபோட்டோஸ், வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படிங்கும் போதே தெரியும் அந்த இடங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப நல்லாவே இருக்குது பார்க்குறக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் ஒரு நல்ல ஸ்பாட்டாக இருக்கும் இந்த இடம். இங்கே வந்து நமக்கு கொண்டை ஊசி வலை வந்து பார்த்தோன்னா ஹேர்பின் பேண்ட் வந்து மேலே ஏற ஏற கவுண்ட் வந்து குறைஞ்ச மாதிரி தான் போட்டு வச்சுருப்பாங்க. அவங்க நீங்கள் ஊட்டி ஏறும்போது பார்த்தீங்கன்னா கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ அவலாஞ்சிக்கு வந்து கவுண்ட் வந்து டிகிரீஸ் ஆகிட்டே வரும் அப்படின்னு சொல்லலாம். பாருங்க பியூட்டிஃபுல்லாக இருக்குது அந்த பிளேசஸ் எல்லாமே அப்படிங்கிறது. இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் எந்த ஹில் ஸ்டேஷனாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து 2 வீலரோ இல்லை 4 வீலரோ ஓட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா, ஸோ என்ன வெஹிக்கிள் நீங்கள் ஓட்டிகிட்டு போனாலும் சரி, ட்ரைவ் பண்ணுறது நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்து ஓவர் ஸ்பீடு இல்லாமல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஓவர் ஸ்பீட்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. நம்ம பக்கத்தில் வந்துட்டோம், அவலாஞ்சி பக்கத்தில். ஸோ நிச்சயமாக வந்து இந்த பிளேஸ் அப்படிங்கிறது வந்து சீனிக் வைஸ், விஷன் வைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஒரு பிளேஸ் அப்படின்னே நம்ம சொல்லலாம். லுக் லைக் அப்படியே நமக்கு வந்து ஊட்டி மாதிரி இருந்தாலும் கூட இங்கே வந்து லெஸ் க்ரௌடு, அதுதான் இதோட நல்லதுன்னு சொல்ல முடியும். இது பக்கத்தில் வந்து பார்த்தா நமக்கு எமரால்டு லேக் இருக்கும். அது போக 2-3 கோயில் வந்து நல்லா பெருசாகவே கட்டியிருந்தாங்க. அந்த கோயில் இருக்குது. நீங்கள் வர வழியில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கும் கூட நீங்கள் போயிட்டு வாங்க. அவலாஞ்சி பொறுத்த வரைக்கும் அவலாஞ்சி எக்கோ டூரிசம் அண்ட் அவலாஞ்சி லேக் அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக அந்த லேக் பற்றியே போடுறேன்.
ஸோ இதில் நமக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த மண் ரோட்டில் போகிறது தான் வந்து பார்த்தோன்னா அவலாஞ்சி அந்த லேக் போகிறக்கான வழி. ஸோ மற்ற முறை நல்ல தகவல்களோடு மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.